தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிட்ட இன்னைக்கு மினி டிஃபெண்டர் இருக்கு, அதாவது டாடா சியாரா ஈவி. இந்த காரோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஏன் டிஃபெண்டர்னு சொன்னோன்னா, நம்ம சைடில் பார்க்கும்போதே தெரியுது, க்ளீனாக டிஃபெண்டர் லுக்கை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பழைய சியாரா மாதிரி அவ்வளோ இல்லைனாலும் இப்போ மாடர்ன் லுக்கில் கொண்டு வந்திருக்கிறனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குது. அதுவும் மிட் சைஸ் ஏசுவி செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஸ்டைலிஸ்ட் கார்னா கண்டிப்பாக அதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த காரோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த காரோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குது, இன்டீரியர்ஸு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு சியாரா ஈவி. இதே சியாரா ஐஸ் காரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டிசைன் வந்து ஃப்ரண்ட் பம்பரில் மட்டும்தான் இருக்குது, பெரிய டிசைன் சேஞ்ச் எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இங்கே வந்து பிளாக் கிரில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க க்ளோஸ்ட் அப் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி கலரில் நமக்கு வந்துடுது, கீழே பிளாக் கிளாடிங் கொடுத்துட்றாங்க. ஸோ பெரிய டிசைன் சேஞ்சஸ் வேறு எதுவும் கிடையாது. இதில் வந்து நமக்கு சைடு வந்து நியர்லி 4.3 மீட்டர்ஸ் வந்து இருக்குது. அடாஸ் லெவல் 2 கொடுக்குறாங்க, நியர்லி 12 சென்சார்ஸ் வருது, 360 டிகிரி கேமரா கிடைக்குது, 540 டிகிரி அண்டர் கிரவுண்ட் வியூ உள்ளிட்ட பல அம்சங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பின்னாடி வாங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டுமே நியர்லி 212 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனாலேயே வந்து ஆஃப் ரோடிங்லாம் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸப்ஷனான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டயர் பொறுத்த வரைக்கும் இது வந்து 18 and 19 inch டயர்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. இங்கே வந்து சியாரா ஈவிங்கிற பேட்ச் வந்து கொடுக்குது. இதில் வந்துட்டு நமக்கு ஸ்பாயிலர் எஃபெக்ட் கொடுத்துறாங்க, ஷார்ப் ஃபின் ஆண்டனா வருது. பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம்னா அதில் பவர் டெயில்கேட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் வந்துட்டு இதில் நியர்லி 622 லிட்டர்ஸ், அதாவது இந்த பார்சல் ட்ரே இல்லாமல் 622 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பார்சல் ட்ரே வேணாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா இந்த ஹேரியர் ஈவியில் வர மாதிரி இந்த பார்சல் ட்ரேவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை அப்படியே எடுத்து பார்சல் ட்ரேவை எடுத்து நம்ம இங்கே சொருகி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு போதுமான அளவு நமக்கு ஸ்பேஸ் வந்து கிரியேட் கிடைக்கும். இதில் வந்து ஸ்பேர் வீல் கிடையாது, ஒன்லி 4 வீல் தான். பஞ்சர் கிட் வந்து நார்மலாக இப்போ வர கார்ஸ் எல்லாத்தையும் வந்து பஞ்சர் கிட் கொடுத்துறதுனால ஸ்பேர் வீல் கொடுக்கறது கிடையாது. ஸோ இங்கே பார்த்தோம்னா 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்து கிடைச்சிருது. இது வந்துட்டு நம்ம வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங், வெஹிக்கிள் டு லோட் சார்ஜிங் வந்து பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நம்ம எலக்ட்ரிக் குக்கரோ ஏதோ ஒன்று வெளியே பிக்னிக் போகிறோம், ஏதாவது குக் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதை வந்து இன்னொரு காருக்கும் நம்ம வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் சார்ஜிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பார்த்தோன்னா இங்கே வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. டிசி அண்ட் ஏசி சார்ஜிங் ரெண்டுமே இருக்குது. டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் நியர்லி 120 kW வரைக்குமே சார்ஜர் கேப்பபிலிட்டி இதுக்கு சார்ஜிங் பண்ண முடியும். ஸோ 120 kWh சார்ஜரில் இதில் கொடுத்துருக்க பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணோம்னா நியர்லி 26 minutesல 80% சார்ஜ் ஆகிடும். நம்ம 15 minutes சார்ஜ் போட்டோம்னா நியர்லி 250 kilometers வந்து ரேஞ்ச் இதில் கொடுக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு 18 and 19 inch ஏரோ இன்சர்ட் டைமண்ட் கிட் அலாய் வீல்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நீட்டான குட் டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பேட்டரி வந்து அண்டர் த ஃப்ளோர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 விதமான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்று 63 kWh, இன்னொன்று 75 kWh. 63 kWh பார்த்தோம்னா ரேஞ்ச் வந்து 535 kilometers ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க. இதே வந்து நம்ம 75 kWh பார்த்தோம்னா நியர்லி 665 kilometers வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம ரியல் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோம்னா நியர்லி வந்து 500 to 550 kilometers ரெண்டு பேட்டரியுமே ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு வந்து ரியர் வீல் டிரைவ் வந்துட்டு 65 kWh ரியர் வீல் டிரைவ் மட்டும் தான் வருது. 75 kWh பேட்டரியில் வந்துட்டு நமக்கு ரியர் வீல் டிரைவ் ஆஸ் வெல் அஸ் குவாட் வீல் டிரைவ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ குவாட் வீல் டிரைவில் 2 மோட்டார்ஸ் வந்து வரும். ஒன்று வந்துட்டு பின்னாடி பிஎம்எஸ்எம் மோட்டர், ஃப்ரண்ட்டில் வந்து இண்டக்ஷன் மோட்டர் வரும். ஸோ டோட்டலாக நம்ம டார்க் மட்டுமே பார்த்தோம்னா 500 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பவர் வந்துட்டு நியர்லி 349 HP ஆஃப் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு 0 to 100 5 to 5.5 செகண்ட்ஸில் அடிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே பிக்கப் சூப்பராக இருக்குது. இந்த 2 பேட்டரி வேரியன்ட்ஸ்க்குமே வந்து நமக்கு 15 years லைஃப் டைம் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் பேட்டரி, மோட்ரு, உள்ள இருக்க சிஸ்டம் எல்லாமே வந்து கண்டிப்பாக இது வந்து வாட்டர் ப்ரூஃப் IP 6768 வந்து கொடுக்குறதா வந்து சொல்லப்படுது.
இந்த கார் வந்து ஹேரி ரிவியோட அதே ஆர்கிடெக்சரில் தான் உருவாக்கியிருக்காங்க. acti.evங்கிற அதே ஆர்கிடெக்சர். இதில் வந்து நமக்கு ஹேரி ரிவியோட கூடுதலாக ஒரு 3-4 ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குது. மற்றபடி சமன் மோடு, பார்க்கிங் அசிஸ்ட்டு, ஆட்டோ பார்க்கு, ரிமோட் பார்க்கு உள்ளிட்ட பல அம்சங்கள் ஏற்கனவே ஹேரி ரிவிலே நம்ம பார்த்துருக்கோம். சமன் மோடுங்கிறது நம்ம பட்டனை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக 6 மீட்டர்ஸ் வந்து கார் முன்னாடி வரும். அதே மாதிரி 6 மீட்டர்ஸ் பின்னாடி கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து நம்ம காரை பார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா பார்க் பண்ணிட்டு பட்டன்லேயே நம்ம பார்க் பண்ணிக்க முடியும் செலக்ட் பண்ணிவிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. நம்ம ஹேரி ரிவிக்கே இந்த வீடியோஸ்லாம் நம்ம ரீல்ஸ் வந்து போட்டிருந்தோம். கண்டிப்பாக அதை பாருங்கள். இதில் வந்துட்டு சேஃப்டி பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் டாடா மோட்டர்ஸ் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் தான் இந்த காருக்குமே கிடைக்குது. ஸோ இது வந்து ஆர்கிடெக்சர் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணி ஹை ஸ்ட்ரென்த் மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தி 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைக்கிற அளவுக்கு இதை வந்து மேம்படுத்தினதாக வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தோம்னா இதில் வந்துட்டு நமக்கு ஃப்ளாஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கிடைக்குது. இங்கே பார்த்தோம்னா NFC கார்டு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நமக்கு கீ இல்லை அப்படின்னா NFC கார்டு இங்கே வச்சா ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி நம்ம உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து NFC கொடுத்துருக்காங்க. ஸோ NFC கார்டை இங்கே வச்சோம்னா காரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சாவி தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து டாட்டா ஹேரியரில் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு ரவுண்டு சாவி தான் கிடைக்குது. இதுலேயே பார்த்தோம்னா நம்ம கார் ஸ்விட்ச் ஆஃப், காரை வந்து லாக்கு, அன்லாக்கு, அப்புறம் வந்து பார்க்கிங் அசிஸ்ட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம். இது வந்து சமன் மோடு. இது ரெண்டுமே ஃப்ரண்ட்டில் வருது, பின்னாடி வருது. இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமோட் பார்க்கிங் ஆப்ஷன் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஆப்ஷன் எல்லாமே கிடைக்குது. பூட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பூட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சியரா ஐஸில் இருக்க அதே இன்டீரியர் தான் வந்து கிடைக்குது. பட் ஆனால் இதில் ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா இங்கே வந்து பெரிய சவுண்ட் பார் வந்து இதில் கொடுத்துட்றாங்க. இந்த காரில் வந்து 12 ஸ்பீக்கர் JBL சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ஹைலைட் என்ன, ட்ரிபிள் டிஸ்பிளே வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து 10 இன்ச்சில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த பேசஞ்சர் அண்ட் சென்ட்ரல் டிஸ்பிளே அண்ட் கோ பேசஞ்சர் ரெண்டுமே வந்து 12 இன்ச்சில் வந்து நமக்கு கிடைக்குது. 12.3 இன்ச்சில் டிஸ்பிளே. இது வந்து OLED டிஸ்பிளே. யூஸ் பண்ணுறதுக்கு செம இன்ட்யூட்டிவாக இருக்குது. பாருங்கள், லைட்டாக நம்ம ஃபோன் டச்சோட சூப்பரான டச் வந்து இது இருக்குது. சிம்பிளாக லைட்டாக கிளிக் பண்ணாலே போதும், எல்லாமே நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே, ஒயர்லெஸ்ஸு எல்லா விஷயங்களும் இருக்குது. OTT ஆப்ஸு, அப்புறம் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நியர்லி 70+ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து நியர்லி 70+ ஃபோன் கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸ் பயன்படுத்திக்கலாம். இதுலேயே பார்த்தோம்னா OTT ஆப்ஸும் நிறையா பயன்படுத்திக்க முடியும். JBL சவுண்ட் மோடு, சரௌண்ட் வியூ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து 3D 2D எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்க முடியும். அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா நம்ம SVS செட்டிங்கில் டிரான்ஸ்பரண்ட் வியூ செலக்ட் பண்ணோம்னா நமக்கு அண்டர் கிரவுண்ட் வியூவும் வந்து இதில் கிடைக்கும். 3Dயில் கொடுத்துட்டோம்னா டிரான்ஸ்பரண்ட்டாகவே நமக்கு வந்து வியூ வந்து கிடைக்கும். இதில் வந்துட்டு நம்ம கார் ஓட்டும்போது நம்ம பார்க்கலாம். 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு கேமரா வந்து பயன்படுத்த முடியும். ஆஃப் ரோடிங்க்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். நம்ம ஏதாவது ஸ்டீப்பில் இன்க்ளைனில் வந்து ஏறுறோம், இல்லை வந்து டிக்ளைனில் இறங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நம்ம பார்த்து ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். இதுலேயே வந்து நமக்கு டியூவல் ஜோன் ஏசி வந்து கொடுத்துட்றாங்க. வித் ஏர் பியூரிஃபையரோட நமக்கு கிடச்சிருது. இங்கே வந்து கெப்பாசிட்டிவ் டச் வந்து கொடுத்துட்றாங்க. டாடா மோட்டர்ஸில் பிடிக்காத விஷயம் என்னென்னா இந்த கெப்பாசிட்டிவ் டச் தான். இது வந்து ஏசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது பட்டன் கொடுத்துருந்தா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸியாக ப்ளோவர் லெவல்லாம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இது கெப்பாசிட்டிவ் டச்சுங்கிறனால நமக்கே கஷ்டமாக இருக்குது பயன்படுத்துறதுக்கு. அதை ஏன் இன்னும் மாற்றாம வச்சுருக்காங்கன்னு தெரியல. டியாகோவில் கூட வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அருமையாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து மாற்றாம வச்சுருக்காங்க. த்ரஸ்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம லேண்ட் ரோவர்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி. ரிவர்ஸு, நியூட்ரலு, டிரைவு, பார்க்கிங் ஏற்கனவே இருக்காங்க. பெடல் ஷிஃப்டர்ஸ் இதில் வந்து நம்ம கிடச்சிருது. ரீஜனில் வந்து 3 லெவல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வந்து பவர்ட் அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் குவாலிட்டி வந்து சஸ்டைனபிள் மெட்டீரியலில் பக்கா குவாலிட்டியில் வந்து இருக்குன்னு சொல்லலாம். வித் நல்ல அண்டர் தேய் சப்போர்ட்டோடு வருது. ஸோ சென்டர் கன்சோல் வந்து நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. ப்ளஸ் அது போக 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் USB-C டைப் இன்னும் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா ஒயர்லெஸ் சார்ஜிங் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பேஸிங் இருக்குது. நமக்கு 12 வோல்ட் சாக்கெட் வந்து எங்கேயுமே கொடுக்கல. ஆக்சுவலாக 12 வோல்ட் சாக்கெட் கொடுக்கல. பட் அதுக்குள்ள C டைப் பாயிண்ட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட் 2மே. இங்கே பார்த்தோம்னா க்ரீப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோடிங்க்கு நம்ம ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். ஹேரி ரிவியில் இந்த ஆப்ஷன் இருக்குது. 5 to 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்பீட் செட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்பீட்லேயே ஆஃப் ரோடிங் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆக்சிலேட்டர் கொடுத்து பிரேக் போட்டுவோம். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த காரில் வந்துட்டு முக்கியமான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஹேரி ரிவியோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு EV ரூட்டர். இப்போ நம்ம மேப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி நம்ம இப்போ சென்னையிலேருந்து மும்பை போகிறோம் அப்படின்னா
எங்கெங்கெல்லாம் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரூட்டு போட்டு தரோம். சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிற இடமா பார்த்து எப்படி ஹைவேலேயே நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, அந்த இடமா பார்த்து நமக்கு ரூட் போட்டு கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இடையில 800 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா இந்த கார் 500 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். அப்படிங்கிற பட்சத்தில் இடையில எந்த இடத்துல நம்ம சார்ஜ் போடலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு வேணும், சார்ஜ் கரெக்டாக எவ்வளோ யூஸ் பண்ண அப்புறம் நமக்கு அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம இதிலேயே செலக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஃபீச்சர் என்னென்னா, இதில் வந்துட்டு நமக்கு ஏர் கன்சோல் கேம் பிளே வந்து கொடுக்குறாங்க, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸு. இது வந்து ஏர் கன்சோல், இதில் வந்து ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நமக்கு இந்த ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம கூகுளில் போயிட்டு ஓப்பன் கூகுள் லென்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன நேராக ஏர் கன்சோல் இதுக்குள்ளே போயிடும், வெப்சைட்டுக்குள்ளே. இப்போ என்னென்னா, இந்த ஏர் கன்சோல் ஆப் எதுக்குன்னா, இங்கே கப்பில்னு இருக்குது. இதில் வந்து மொத்தமாக 4 யூசர் கூட நம்ம பயன்படுத்திக்க முடியும் கேம் விளையாடுறதுக்காக. 4 பேருமே இப்படி உட்காந்தே விளையாடலாம், நம்ம காருக்குள்ளே உட்காந்தே விளையாட முடியும். இப்போ நான் ஒருத்தர் தான் இருக்கேன், உள்ளே போயிட்டேன். இதில் வந்து உள்ள ஏர் கன்சோல்குள்ளே இருக்க கேமிங்கை நம்ம ஃபோன் மூலியமாக விளையாட முடியும். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் வந்து இங்கே இருக்கும், ஆனால் நம்ம கையில் இருக்க கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே இருக்கும். இப்போ நான் வந்து அடுத்த இதில் வந்து நம்ம வேறு கேம் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் செலக்ட் பண்ண மாறுது பாருங்க, ஃபோன்லேயே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ உள்ளே ஏதாவது என்ட்ரு ஆகிறோம், இப்போ எனக்கு இந்த கார் ரேஸ் விளையாடணும் அப்படின்னா உள்ளே நான் என்ட்ரு ஆகிறேன். ஸோ நமக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து கையிலேயே இருக்கும். இதை அமுத்த நம்ம காரை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். எப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ கேம்குள்ளே போயிடுச்சு, நம்ம வந்து கேம்குள்ளே இருக்கோம். ஸோ எந்த ட்ராக் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுறோம். இப்போ எந்த கார் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இதுலேயே வந்து கார் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் கொடுத்து ஓகே, இப்போ வந்து ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஃபோன்லேயே வந்து ரேஸ் விளையாட முடியும். ஏர் கன்சோலிங் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இது வந்து BMW, Audi உள்ளிட்ட கார்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து நம்ம பார்க்க முடியும், ஏர் கன்சோல் கேமிங்கை. அதில் வந்து டாட்டா சிஆரில் வந்து இது கொடுத்துருக்காங்க, சியரா ஈவியில். ஓகே, ரேஸ் ஆரம்பிக்குது. ஓ சொல்கிறாங்கோ, அடிச்சு நொறுக்கிட்டாங்கோ. அடிச்சு உடச்சிட்டாங்க நம்ம. ஸோ ஆர்கேடிவியில் நம்ம ஓடிடி ஆப்ஸ் எல்லாத்தையும் இதில் பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதில் வந்து EV சார்ஜிங்கு, ஆடியோ புக்ஸு, நேவிகேஷன், மியூசிக்கு, பார்க்கிங்கு, என்டர்டெயின்மெண்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஓடிடி ஆப்ஸ் எல்லாமே இதில் பயன்படுத்திக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்துட்டு நமக்கு வந்து டிரைவ் பேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவ் பே மூலிமா இதில் வந்துட்டு நம்ம ஃபாஸ்டேக் பே பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சார்ஜிங்க்கு பே பண்ணோம் அப்படின்னா எந்த சார்ஜர்னு நம்ம கொடுத்துட்டு, இதில் வந்து 3 சார்ஜர் இருக்குது. டாட்டா EV சார்ஜிங்கில் மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேஷனில் போய் எந்த கன் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு செலக்ட்னு கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டா, 100 ரூபாய்க்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டா, வீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கன்னை கனெக்ட் பண்ணோமா, கன்னை கனெக்ட் பண்ணிட்டு ஸோ சார்ஜ் ஆகிட்டு இருக்க மாதிரி காமிக்குது. ஆக்சுவலாக சார்ஜ் போடலை, ஸ்டேஷனுக்கு போய் சார்ஜ் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்டாப் சார்ஜிங் கொடுக்குறேன். ஸோ சார்ஜிங் ஸ்டாப்டு. இப்போ இதுக்கு எவ்வளோ பே பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அதே மாதிரி சார்ஜிங்காக இருக்கட்டும், ஃபாஸ்டேக்காக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஏதோ காஃபி ஷாப் போகிறோம், ப்ளூ டோக்காய் காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணனால இதில் ஆர்டர் பண்ணி பே பண்ணிக்க முடியும் அதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஹேர் EV கம்பேர் பண்ணும்போது இதில் ஆட் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ். இதில் மொத்தமாக 6 டெரைன் மோட்ஸ் இருக்குது. ஸோ டெரைன் மோட்ஸை மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நார்மல் மோட் நமக்கு இருக்கும், இங்கே வந்து பார்த்தா தெரியும். ஸ்னோ மோடு, அடுத்து வந்து மட் ரட்ஸு, அடுத்து சாண்டு, அடுத்து ராக் கிராலு, கடைசியாக கஸ்டம். மொத்தமாக 6 மோடு வந்து டெரைன் மோட் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா எக்கோ அண்ட் சிட்டி மோட் ரெண்டுக்குமே ஒரே பட்டன் தான். இது அமுத்துனா நமக்கு சிட்டி எக்கோ மாற்றிக்க முடியும். 2 டைம் அமுத்துனா சிட்டி எக்கோன்னு மாறும். இங்கே வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு,
இது வந்து பூஸ்ட் மோடு. பூஸ்ட் மோட் பார்த்தா நமக்கு இந்த காரோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு பூஸ்ட் மோடில் தான் வந்து கிடைக்கும். இதெல்லாம் நியர்லி 0 to 100 வந்து 5 to 5.5 செகண்டில் அடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்க்கிங் போடுறதுக்காக யூஸ் பண்ணுற பட்டன் வந்து பார்க்கிங் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. இந்த காரில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே தான். ஸோ அதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிட்டா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸோ ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவை நம்ம பிரைட்னஸ் வேணும்னா பிரைட்னஸ் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம கிலோமீட்ரு, அப்புறம் வந்து நான் நேவிகேஷன் போட்டால் எந்த வழியாக போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத விர்ச்சுவல் நேவிகேஷன் மெர்சிடிஸ் பென்ஸ்லாம் இருக்குது. விர்ச்சுவல் நேவிகேஷன் இதிலே வரும். அது போக நேவிகேஷன் எவ்வளோ மீட்டர் போகணும் அந்த மாதிரி விஷயங்களும் அதில் காமிக்கிறாங்க. இதில் பார்க்கிங்கில் இருக்கா, என்ன மோடில் இருக்குது, டிரைவ் மோடா, நியூட்ரலா, இல்லை ரிவர்ஸா, இல்லிட்ட எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ உள்ள பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மெட்டீரியல்லாம் கூட நல்ல லெதர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான லெதர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வித் ஹாட் பிளாஸ்டிக்கோட நமக்கு வருது. சென்டரில் வந்துட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு செராமிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல கிளாசி ஃபினிஷ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன ஹாட் பிளாஸ்டிக் எல்லா மெட்டீரியலும் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்டீரியர் வந்து செம ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸிங்க்கு. நம்ம சீட்ஸுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பின்னாடி சீட்ஸ்க்கு நம்ம போவோம். ஸோ ரியர் சீட் பார்க்குறோம், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செக்மெண்ட்லேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கம்ஃபர்டபுளான ரியர் சீட் இருக்கிற கார்னால் கண்டிப்பாக தான் சொல்லணும். லெக் ரூம் எவ்வளோ இருக்குது மட்டும் பாருங்கள். அண்டர் சப்போர்ட் அருமையாக இருக்குது. நமக்கு ஹெட் ரூமே ஓரளவு போதுமான அளவு இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு 5.8 இருக்குன்னா 6 இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தாராளமாக கொஞ்சம் முடியும். அவளுக்கு ஸ்பேஸ் வந்து அவ்வளோ இருக்குது. அதேமாதிரி சென்டரில் ஹம்ப் இருக்காது. ஈவி காருங்கிறனால ஃப்ளாட்டாக இருக்கிறனால தாராளமாக 5 பேர் இதில் பயணிக்க முடியும். ஸோ ரொம்ப அருமையாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்க்குறோம், இங்கே வந்துட்டு பாக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஈவி கார்லேயே வந்து மேலே வந்து டிஸ்பிளே வந்து ஆக்சரியாக நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் வந்துடுது. இதில் வந்து நமக்கு சன் பிளைண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. இங்கே பார்க்கலாம், சன்பிளைன் வந்து நமக்கு கிடைக்குது. 3 ஹெட் ரெஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க. பெரிய பேனோ மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேனரோ மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பேனரோமிக் சன்ரூஃப் வந்து கொடுத்துட்றாங்க. அதை பேனரோ மேக்ஸ்ன்னு தான் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ பெரிய சன்ரூஃப் வந்து நமக்கு கிடைக்குது. இதெல்லாமே வந்து இன்டீரியரில் ஒரு ப்ரீமியம் காருக்கு ஏற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபீச்சர் மிஸ்ஸிங்கோ இல்லை வந்து மேபி யூஸ் பண்ணுறதுல வேணால் ஒரு சில கிளிச்சஸ்ன்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இன்டர்நெட் நம்ம ஃபோனில் ஸ்பீடு கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இன்ட்யூட்டிவாக அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாப் எண்டு பார்த்தோம்னா இது வந்து டாப் எண்ட் காருங்கனால இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பேசிக் மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் வந்து வராது. அதை குறிப்பாக எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நமக்கு 2 டிஸ்பிளே தான் வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையும் நார்மலாக. ஓகே, இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பொறுத்த வரைக்கும் நியர்லி 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டாக கொடுத்துட்றாங்க. level 2 ADAS வந்துடுது. 360 டிகிரி கேமரா, 540 டிகிரி அண்டர் கிரவுண்ட் வியூ வந்து நமக்கு வருது. இதில் நியர்லி 22+ ADAS level 2+ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் விட்ட பல ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ரேடாருமே ஃப்ரண்ட்டில் வந்து கிடைக்குது சேஃப்டிக்காக. ஸோ ஏடாஸ்க்கு ரேடார் அண்ட் ஏடாஸ் கேமரா மேலே வந்துடுது. ரெயின் சென்சிங் வைப்பர் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த காரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கலாம். இதில் பூஸ்ட் மோடு தான் அதிக பவர் அண்ட் டார்க் வந்து வெளிப்படுத்துது. ஜஸ்ட் 0 to 100 வந்து 5 செகண்ட்ஸில் அடிக்குது. ஃபாஸ்டஸ்ட் எவர் டாட்டா கார்னே நம்ம சொல்லலாம். டாட்டா பில்டு பண்ணதுலேயே ஃபாஸ்டஸ்ட் எவர் கார்னால் அது சியரா ஈவி தான். அந்தளவுக்கு மோட்டரை டியூன் பண்ணி அதிக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவு டியூன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மற்ற மோடில் பார்த்தோம்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. பட் ஆனால் எக்கோ மோட்லேயும் வந்து பிக்கப் பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் பூஸ்ட் மோட் போடுறேன், பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியான பிக்கப்பாக இருக்குது. சூப்பர் என்ஜாயபிளாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஓட்டுறக்கு அருமையான காராக இருக்குது. ஆக்சுவலாக நான் இவ்வளோ ஈவி வந்து இவ்வளோ என்ஜாயபிளாக நான் ஓட்டினது இல்லை இது வரைக்கும். பட் ஆனால் இந்த கார் வந்து அந்த ஒரு ஃபன்னு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓட்டுறக்கு ஹை ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, நல்ல விசிபிலிட்டி இருக்குது. இது ஓட்டும்போது ஜிஜாண்டிக் அப்பியரன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கிடைக்குது. ஒரு பெரிய கார் ரோட்டில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக இந்த கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓட்டுறக்கு. ஈவி கார்லேயே வந்து நான் ஓட்டினதுலேயே எனக்கு பிடிச்ச கார் கண்டிப்பாக இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ஓட்டும்போது நல்ல ஜாய் வந்து இருக்குது. அப்புறம் குறிப்பாக என்னென்னா நல்ல கம்ஃபர்டபுளாக உள்ளே இருக்க பேசஞ்சர்ஸ்க்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. காரோட ஸ்டெபிலிட்டி சரியான ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஹை ஸ்பீடில் 140 தான் போனால் நமக்கு அதில் போகிற இதே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இன்சுலேஷனில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நியர்லி ஒரு 190 மேலே தாண்டினா தான் லைட்டாக நமக்கு அந்த வின் நாய்ஸ் வந்து உள்ளே வருது. அது வரைக்குமே நல்ல இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சமே இன்சுலேஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஓகே, இதுவே நல்ல இன்சுலேஷன் தான். நமக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்துட்டு மற்ற டாடா காசை கம்பேர் பண்ணும்போது இதில் பெட்டராகவே இருந்ததுன்னு சொல்லுவேன். லோ ஸ்பீட்ஸில் அது வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல்
லைட்டாக ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. அதை ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். ஸோ அதிக ஸ்பீட்லாம் நம்ம போகும்போது நமக்கு நல்லா காம்பேக்டாக இருக்குது. நம்ம அதிக ஸ்பீடும் போகும்போது கண்ட்ரோல் பண்ண முடியுது ஹை ஸ்பீட்ஸில் காரை. அந்தளவுக்கு பெரிய கார் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் நம்ம காரை கண்ட்ரோல் பண்ண முடியுது. பிரேக்ஸ் அடித்தா நச்சுன்னு அந்த இடத்துல நிற்கிது. அதுவும் இல்லாமல் வழுக்கிறது அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. க்ளீனாக அடித்தா பயங்கர குயிக்காக நிற்குது. பிரேக் வந்து 4மே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கறனால வித் ஏபிஎஸ் அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஹை ஸ்பீடில் போனாலும் நமக்கு நல்ல அந்த சூப்பராக ஸ்டாப்பிங் பவர் அருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ADAS level 2 கொடுத்துருக்கறனால நமக்கு வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்குது. சப்போஸ் நம்ம அடிக்கலைன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அடிச்சு நின்றுது. அது வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் ஓட்டுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மேக்ஸிமம் இந்தியன் ரோட்ஸில் ADAS அவ்வளோ பயன்படுத்த முடியாது. ஐவிஎஸில் வேணால் நம்ம பயன்படுத்தலாம். பட் எமர்ஜென்சிக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு நமக்கு இந்த கீர் த்ரஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு த்ரஸ்டர்ஸ் வந்துட்டு பெருசாக நார்மல் EV ஸ்கூட்டர்லாம் எப்படி ஓட்டுவோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. பெருசாக இந்த ஒரு கிளிச் இல்லை. இன்ஸ்டண்ட்டான டார்க் வந்து கிடைக்குது. பிக்கப் வந்து சூப்பராக இருக்குது. அதுதான் இந்த காரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓட்டம் வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஓட்டுறதுக்கு. ஸோ அதுதான் வந்து நான் பார்ப்பேன். கண்டிப்பாக EV கார்னால் இதில் ஃபீச்சர்ஸ் கிடைக்குது, பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, ரேஞ்ச் கிடைக்குது, ஸ்டைலிங் அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்கறனால நமக்கு கண்டிப்பாக இந்த காரு ஒரு ஹேலோ ப்ராடக்ட் இல்லாமல் கண்டிப்பாக மாஸ் மார்க்கெட் ப்ராடக்டாக தான் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் எல்லாமே ஹை குவாலிட்டியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த காரை வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த காரில் வந்து மொத்தமாக 7 கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் வருது. அதே மாதிரி இப்போ கேமராஸ்லாம் பார்த்தோம்னா இது வந்து அட்ஜஸ்டபிளாக ஆட்டோமேட்டிக்காக திரும்புகிற மாதிரி கேமராஸ். இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் எடுக்கிறோம், லெஃப்ட் எடுத்து நம்ம ரைட் எடுத்து பின்னாடி வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா அந்த ஆங்கிளில் திரும்புது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இனோவேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்க ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இதில் இருக்க சேஃப்டி, ஹேண்ட்லிங்கு, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு, கம்ஃபர்ட்டு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டாட்டாக்கு ஒரு ப்ரீமியம் ப்ராடக்டாக கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஓட்டின வரைக்குமே இன்றைக்கி நம்ம நியர்லி ஒரு 150-160 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன். நியர்லி ஒரு 66% இருக்குது, 99% எடுத்தேன். ஸோ 160 கிலோமீட்டர்ஸ்னால் நியர்லி ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் டச் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓட்டினது வந்து நான் 3 மோட்லையும் கலந்து ஓட்டினதுனால ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம எக்கோ மோடில் மட்டும் ஓட்டினாலே 500 to 550 வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த காருக்கு இருக்குது. நெகட்டிவ்னு எனக்கு பெருசாக சொல்ல தெரில. இதில் வந்து ஏர் கன்சோல் கேமிங் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்து டச் ரெஸ்பான்ஸ்லாம் அந்தளவு இப்போது ஏர் கன்சோலில் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஹை குவாலிட்டியாக இல்லை, லக்ஸரி காரில் இருக்க அளவுக்கு இல்லை அப்படின்றது சொல்லலாம். மற்றபடி எனக்கு இதில் வந்து ட்ராபேக்ஸ்ன்னு எதுவுமே சொல்ல தெரில. எல்லாமே பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். என்ன ரிலையபிலிட்டி அது எந்தளவுக்கு இருக்குன்றது EV கார்ஸ் அது நம்ம யூஸ் பண்ணும்போது யூசேஜ் அதிகமாக அது எப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த காரோட பெரிய ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஹைவே யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆஃப் ரோடிங் பயன்படுத்தலாம். அதாவது ஸ்லஷ்ஷு, ராக் க்ராலு, சாண்டு, ஸ்னோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பயன்படுத்த முடியும். அதுதான் டெரைன் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பண்ணோம். இதை வந்து ஸ்டீப்பில் ஏறுறது, இறங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணோம். எல்லாத்துலேயும் எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது. எந்த ஆக்சிலேட்டரே நான் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கல, ரொம்ப மினிமலாக கொடுத்தாலே பூஸ்ட் மோடில் எல்லா விஷயமே பண்ணிடுது. ஸோ நமக்கு ஃபுல் டார்க் அண்ட் பவர் கிடைக்கிறனால எஃபர்ட்லெஸ்ஸாக இது ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியுது. என்ன கொஞ்சம் சஸ்பென்ஷன் வந்து ஆஃப் ரோடிங்க்கு அந்தளவு சாஃப்டாக இல்லை, அது பேலன்ஸ்டாக இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மட்டும் ஸ்டிஃபாக தெரியுது. பட் ஹைவேக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த வெல் பேலன்ஸ் சஸ்பென்ஷன் போதுமான அளவு இருக்குது. நார்மலாக இதில் வந்து ஃப்ரீக்வன்சி டேம்பர் வித் அல்ட்ரா கிளைட் சஸ்பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க டாடா கார்ஸில் எல்லாமே. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் வந்து ஹைவேக்கு பெட்டராகவும் இருக்குது. ஆனால் ஆஃப் ரோடிங்க்கு தான் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். போதுமான அளவு நமக்கு எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் ரோடிங்லாம் அதிகம் போகிறது கிடையாது. ஹைவேஸில் போகிறனால அது கம்ஃபர்டபுள், அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுள், அப்புறம் ஸ்டெபிலிட்டி, ஹேண்ட்லிங்கு உள்ளிட்ட எல்லா விஷயமும் இருக்குது. ஸ்டீரிங் வந்துட்டு ரொம்பவே அருமையாக இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குது. ஹை ஸ்பீட்லேயும் லோ ஸ்பீட்லேயும் நமக்கு லைட்டாக வந்து ஃபீல் பண்ண முடியுது. இதோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த காரோட ப்ரைஸிங் வந்து 18.79 லேக்கில் ஆரம்பிச்சு 23.82 லேக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார் நீங்கள் ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம். டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முகேஷ்.